வணக்கம், நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வக்ர நிலையில் 10ஆம் வீட்டில் உள்ள சனி நீங்கள் கடுமையான கடின உழைப்புக்கு தயாராக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் மீது வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். உங்கள் வேலையை சரியான முறையில் மற்றும் சரியான நேரத்தில் நீங்கள் முடிப்பதே உங்கள் வேலையில் செயல்திறன் மேம்பட முக்கிய காரணமாக இருக்கும் மற்றும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். வியாபாரத்தில் வளர்ச்சி யோகங்கள் உருவாகும். சமுதாயத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆதரவை பெறுவீர்கள், இதனால் உங்கள் வணிகம் முன்னேறும். நீங்கள் வெளிநாட்டு ஊடகங்கள் மற்றும் பிற மாநிலங்கள் மூலம் ஆதரவு மற்றும் நல்ல முதலீட்டை பெறலாம். இது உங்கள் வணிகத்திற்கு ஒரு நல்ல திசையை தரும். 5வது வீட்டில் குரு கிரகத்தின் முழு அம்சம், நீங்கள் கல்வியில் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள். உங்கள் மனம் அறிவை பெறுவதை நோக்கி நகரும், ஆனால் உங்கள் செறிவு அவ்வப்போது தொந்தரவு செய்யத் தொடங்கும். படிப்பில் சீரான தன்மை இல்லாததால் உங்கள் செயல்திறனை பாதிக்கும் என்பதால் நீங்கள் அதை நிர்வகிக்க வேண்டும். உங்கள் ராசியில் குரு கிரகம் இருப்பதால் உங்கள் மனதில் பொறுமையும் சரியான எண்ணங்களும் நிறைந்திருக்கும். இதன் காரணமாக சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து சூழ்நிலைகளை கையாள முடியும். கேது பகவான் மாதம் முழுவதும் 5வது வீட்டில் அமர்ந்திருப்பார் மற்றும் குரு அவர் மீது முழு பார்வையை பெறுவார். இதன் காரணமாக உங்கள் உறவில் ஆன்மீகம் அதிகரிக்கும். நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக உணருவீர்கள். நீங்கள் ஒன்றாக ஒரு கோவிலுக்கு அல்லது மத ஸ்தலத்திற்கு சுற்றுலா செல்லலாம். செவ்வாய் 7ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் அவ்வப்போது வாக்குவாதங்கள் மற்றும் காரசாரமான வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இவை அனைத்தையும் மீறி நீங்கள் உங்கள் உறவிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள். இருவரும் ஒரு சிறந்த வாழ்க்கை துணையின் கடமையை நிறைவேற்றுவார்கள். குழந்தை பாக்கியம் பெற விரும்பும் தம்பதிகளின் விருப்பம் இந்த மாதம் நிறைவேறும். திருமணமாகாத ஜாதகக்காரர்களுக்கு திருமணத்திற்கான யோகங்கள் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளன. ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தின் 11வது வீட்டில் இருப்பார் மற்றும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க முயற்சி செய்யும். உங்கள் பணத்தை அதிகரிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் உங்கள் வியாபாரத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து பணத்தை பெறலாம் மற்றும் உங்கள் வணிகத்தில் பண அதிகரிப்பால் உங்கள் நிதி நிலைமை மேம்படும். மாதத்தின் ஆரம்பம் செவ்வாய் இருப்பதால் பலவீனமாக இருக்கலாம், அதனால் நீங்கள் சில சிறிய காயங்களால் பாதிக்கப்படலாம் அல்லது நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யலாம். சனி 12ஆம் வீட்டில் வக்ர நிலை கொண்டிருப்பதால் நீங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பரிகாரம்: மன அழுத்தத்தை போக்க தினமும் யோகா மற்றும் தியானம் செய்யுங்கள்.